30 நாள் நீளம் தாண்ட சொல்ல பயிற்சி இல்லை நாள் 16 நேத்தோட அரை மணி நேரம் முன்னாடி நீங்க ஏஞ்சிட்டேன். அப்புறம் நம்ம மயில் வாகனத்தை எடுத்துட்டு ஒரு சின்ன வேலை பண்ண போனேன். அது வேற ஒன்றும் இல்லை, நாங்கள் ஒரு காலனி கடையை வச்சிருக்கோம் திறக்கிறதுக்கு தான். அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து புரட்சத்துக்காக 2 நாட்டுக்கோழி முட்டை ஆம்லேட்டும் கொழுப்பு சத்தையும் சேர்த்துட்டு காலை உணவு முடிச்சிட்டேன். மண்டையில் அமேசான் கார்டு மாதிரி முடிக்கிறதெல்லாம் மண்டவெட்டு போட்டு போயிட்டேன். இவர் யாரோ இல்லை, என்னோட பள்ளிப்பருவ நண்பரோட அப்பா தான். மண்டவெட்டு போட்டு வீட்டுக்கு வந்து கேலிசனிஸ் பண்றதுக்காக கேமரா செட் பண்ணிட்டு இருக்கும்போது எங்க பக்கத்து வீட்டு வந்து டான்ஸ் ஆட்டு இருந்தான். அப்புறம் நான் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு பயிற்சியை தொடங்கிட்டேன். நீங்க தொடகரி பயிற்சி நார்மல் ஸ்குவாட் 3 செட் பண்ணேன். என்னடா அவன் கேலிசனிக்னு சொல்லிட்டு ஸ்குவாட் போட்டுருக்கானே பார்க்காதீங்க. ஏன்னா நான் கேலிசனிக்ஸ் பேசிக்ல இருந்து கத்துக்கலாம்னு இருக்கேன். அப்பதான் அந்த ஸ்போர்ட் லாங் டைமா பண்ண முடியும், இன்ஜுரியில தான் போய் முடியும். அதுக்கப்புறம் ஸ்பிளிட் ஸ்குவாட் பண்ணேன். அதுக்கப்புறம் பல்கேரியன் ஸ்குவாட் வித் ஈச் லெக் பண்ணேன். அப்புறம் பிஸ்டல் ஸ்குவாட் பண்ணும்போது கோட்டருக்கு எங்க குடிக்கார மாதிரி கால் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபுல்லா உட்காந்து எந்திரலாம் ட்ரை பண்ணும்போது கீழே உண்டேன். பயிற்சியை முடிச்சுட்டு மாலை போல தான் கிரவுண்டுக்கு போனேன். லோயலா காலேஜ் விளையாண்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு நம்ம பயிற்சி நான் தொடங்கிட்டேன். வார்ம் அப் பண்ணும்போது கால்லாம் கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருந்தது. அதை முடிச்சுட்டு அப்புறம் சில பல டைனமிக் ஸ்ட்ரெச்சிங் வழக்கம் போல. அப்புறம் டைனமிக் ஸ்ட்ரெச்சிங் முடிச்சுட்டு ரன்னிங் ட்ரில்ஸ் பண்ண தொடங்கிட்டேன். இன்னைக்கு ரன்னிங் ட்ரில்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டே பண்ணேன். ஏன்னா ரன்னிங் ட்ரில்ஸ் பண்றதெல்லாம் நம்மளோட ரன்னிங் போஸ்டர் அண்ட் டெக்னிக் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கப்புறம் பவுண்டிங் ஜம்ப் பண்ணேன். என்னோட லேண்டிங் டெக்னிக் நல்லா இல்லாத காரணத்தினால் அதில் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணும். என்னதான் ஸ்பீட் அண்ட் டேக் ஆஃப்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலும் லேண்டிங்ல சொதப்பிட என்னோட பெஸ்ட் என்னால கொடுக்கவே முடியாது. லேண்டிங் முடிச்ச அப்புறம் டேக் ஆஃப் ட்ரெயின் பண்ணேன். மீடியம் ஸ்பீட்ல வந்து ஜம்ப் பண்ணாம போர்டு அடிச்சு பார்த்தேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட என்னோட டேக் ஆஃப் ரொம்ப நல்லாவே இருந்தது. டேக் ஆஃப் முடிச்சுட்டு நீங்க பயிற்சியை முடிச்சுக்கிட்டேன். திரும்பி பார்த்தா 4 பணக்கார பசங்க கபடி விளையாண்டு இருந்தானுங்க. அப்புறம் மைதானத்தை ட்ரோன் ஷாட் மாதிரி ஒரு வீடியோ எடுத்துட்டு நீங்க பயிற்சியை முடிச்சுக்கிட்டேன். இன்னைக்கு தான் நாளைக்கு பார்க்கலாம். தொடர்பில் இருக்கும்.